என் இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிறு வயதிலே ஐயா நண்பர்கள் ஸ்டேஜ் அருகில் வந்து திரு ஓவியர் பாலராஜோட நன்கொடை வழங்குமாறு உங்கள் பாவம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள பொதுமக்கள் பெரியவர்கள் இந்த விழாவிற்கு நன்கொடை வழங்க உள்ளார்கள். திரு ஓவியர் பாலராஜ் அவர்கள் வந்து மேலே அருகில் உட்கார்ந்துட்டார். அவர்கள் நன்கொடை வழங்குமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றோம். விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உறவுகள் மேடைக்கு வந்து பதிவு செய்து கொள்ளுமாறு மிக பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது அமையும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். முக்கியமான விஷயம் வந்து நன்கொடையை வழங்குங்க முதல்ல. ஏன்னா மிகப்பெரிய ஒரு விழா நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருடைய பங்களிப்பும் இருக்க வேண்டிய நன்கொடையில அவங்க நன்கொடையை கேட்கிறாங்க. மனப்பூர்வமான உங்களை நன்கொடை வைக்கிறது. இந்த மண்ணில் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். நாங்கள் 18பட்டி கிராமத்தில் என்னுடைய வளர்ந்ததெல்லாம் 18பட்டி கிராமம் தான். நாங்கள் 6லிருந்து 12 வரைக்கும் இந்த எஸ்ஐசியோட பள்ளியில் நாங்கள் படித்தேன். நான் என்னுடைய அப்பா அங்கே மருத்துவராக இருந்தாங்க. நம்முடைய அமைச்சரும் என்னுடைய அப்பா மிகப்பெரிய நண்பர்களாக இருந்தார்கள். அதோடைய அரசியல் வேற, இப்போ இருக்கக்கூடிய அரசியல் வேற. இருந்தாலும் இந்த கோலார்பட்டி சமயத்துக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை என்ன என்று கேட்டால், அரசு விழா அறிவித்த பிறகு முதல் நியாய சிலை நிறுவப்பட்டுள்ளது. அந்த ஒட்டுமொத்த பெருமையும் இந்த 18பட்டி கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு சாரும் என்று நான் உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். ஏனென்று கேட்டால், பாரதி பிரகாச பாடுவான், சும்மா கிடைக்கலையா சுதந்திரம். பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க நம்முடைய அரசு விழாவுக்காக. இந்த மணிமண்டபத்திற்காக பல பேர் உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த 18பட்டி கிராமம் பார்த்தீங்கன்னா அப்பயே மிகப்பெரிய கல்வியில சிறந்து விளங்கிய கிராமம். என்னோட நிறைய நண்பர்கள் இருக்காங்க. லட்சுமண பெருமாள், பால்சீனி, நல்லாங்கட்டி உள்ள சந்திரகப்பசாமி எல்லாம் என் நண்பர்கள். அப்பேற்பட்ட அந்த கிராமம் முதலாக தமிழ்நாட்டிலே அரசு விழா அறிவித்து மணிமண்டபம் திறப்பதற்கு முன்னாக தியாகியாருக்கு ஒரு சிலை அமைத்திருக்காங்கன்னா, தியாகியாருக்கு ஒரே காரணம் அவர் சுயமரியாதையின் அடையாளமாக இருக்கிறார், அவர் ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கிறார் என்ற கருத்தில் கொண்டு அவருடைய நூற்றாண்டு விழாவில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. என் குடும்பத்தின் சார்பாக மிக சந்தோஷமாக இருக்கிறோம். இந்த 18 பட்டியல ஒவ்வொரு ஊர்லயும் நீங்க வந்து சிலை அமைக்கணும். கோலார்பட்டி அப்போது ஜமீனா இருந்திருக்கு. அது மட்டுமல்ல, இந்த ஜமீன்ல இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன் கோயில் வந்து 1500 வருஷத்துக்கு முன்னாடி நிறுவப்பட்டது. இங்க இருந்து பஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் சுரங்கம் உள்ளதாக சொல்றாங்க. அதனால் அத்தகைய கோயிலை கைப்பற்ற வேண்டிய பொறுப்பு 18பட்டி கிராமத்திற்கு முழு பொறுப்பு உள்ளது என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சமுதாய தலைவர்கள் எல்லாம் உற்றமாக அழைத்து நீங்கள் இவ்விழாவை நடத்துங்கள் என்று நான் எங்கள் நண்பர் லட்சுமண பெருமாளை கூட்டேன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர வேளாளர் சங்கத்தை வழிநடத்தும் அனைத்து தலைவர்களுக்கும் என்ன செஞ்சிருக்காங்க, அழைப்புதல் கொடுத்திருக்காங்க. அதை மிக மிக பாராட்டக்கூடிய விஷயம். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நம்முடைய டிகே மீடியா, நம்முடைய தம்பி தினேஷ், வீரத்தமிழன், நீங்க பச்சையம் டிவி, நீங்க என்னன்னா உங்க ஊர்ல தேவேந்திர குல வேளாளர் சங்கம் அப்படிங்கிறத நீங்க கட்டமைக்கணும். ஏன்னா சங்கங்களை உடைச்சிட்டாங்க. சங்கங்கிறது மிகப்பெரிய ஒற்றுமை. நான் மீண்டும் ஒரு விஷயத்தை வலியுறுத்துறேன். நீங்க எந்த கட்சிகளாலும் பயணிச்சுக்கங்க, அது உங்களுடைய விருப்பம், ஜனநாயக உரிமை. ஆனால் ஒவ்வொரு ஊரிலையும் நுழையும் போது தேவேந்திர குல வேளாளர் சங்கம் கோல்வார்பட்டி, தேவேந்திர குல வேளாளர் சங்கம் வேப்பிலைப்பட்டி, தேவேந்திர குல வேளாளர் சங்கம் நல்லாச்செட்டிப்பட்டி என்று நீங்கள் அந்த போர்டுகளை வைக்க வேண்டும். சங்கங்களை கட்டமைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த வேலையை நாங்கள் தமிழகம் முழுவதும் செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் என்று கேட்டால், திருநெல்வேலியில ஒரு சமூக உறவுக்கு பிரச்சனை அப்படின்னா நாம் இங்க வாட்ஸ்அப்ல பார்த்து கொண்டு பரிதாபப்படுவது ஒரு காரியம் இல்லை. அவர்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதை நான் இந்த தரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு அளித்த இந்த விழா குழுவிற்கு நன்றியை தெரிவித்துக் நன்றி, வணக்கம்.